கதிராமங்கலத்தில் தீ விபத்து ஏற்பட்ட ஓஎன்ஜிசி குழாயை அகற்றிவிட்டு புதிய குழாய் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். காதர் உசேன், மக்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க, ஒரு பக்கம் ஓஎன்ஜிசி புதிய குழாய்களை பதிக்கும் பணியில ஈடுபட்டு வருது. ஓஎன்ஜிசியோட இந்த நடவடிக்கைக்கு கதிராமங்கலம் கிராம மக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? அதாவது தமிழரசன் கடந்த மாதம் 19ஆம் தேதி இதே கதிராமங்கலம் பகுதியில உள்ள குத்தாலம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு சொந்தமான ஓஎன்ஜிசி கிணத்துல புதிய குழாய் பணிக்கும் பணி நடைபெற்றது. அந்த பதிக்கும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும். இங்க உள்ள ஓஎன்ஜிசி கிணற்றை அகற்ற வேண்டும். இது போன்ற குழாய்களை பதித்து மீத்தேன் உள்ளிட்ட எரிவாயுகளை எடுக்கக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள். அப்பொழுது இங்கு காவல்துறை குவிக்கப்பட்டு பதட்டமான சூழ்நிலை நிலவிய போதும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த குழாய் மாற்றக்கூடிய பணி என்பது நிறைவடைந்தது. தற்பொழுது கடந்த 29ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள வனதுர்கா கோயில் அந்த பகுதியில் உள்ள இன்னொரு ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் கிணறில் இருந்து வரக்கூடிய, அதாவது வயலுக்கு அருகிலே உள்ளக்கூடிய இன்னொரு கிணத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குழாயில விரிசல் ஏற்பட்டு எண்ணெய் கசிவு என்பது ஏற்பட்டுச்சு. இந்த எண்ணெய் கசிவை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும். இந்த கோரிக்கையில வலியுறுத்தி அந்த மக்கள் காலை முதலே தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. மாலை, அதாவது 29ஆம் தேதி மாலையே பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு தீ வைக்கும் சம்பவம், அது மட்டுமல்லாமல் தடியடி உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக கதிராமங்கலம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் இன்று அதாவது ஓஎன்ஜிசி அதிகாரிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில் அந்த குழாய், சேதமடைந்த குழாயை மாற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த மாற்றும் பணியில் பொக்லின் இயந்திரம், அதே போல கம்ப்ரஸர், வெல்டிங் மிஷின், அது மட்டும் இல்லாம 2 தண்ணி லாரிகள் அது புள்ளிட்ட வைத்து இந்த ஓஎன்ஜிசி கம்ப்ரஷன் பண்ணி அந்த பழைய ஆயுள்களை எடுத்து விட்டு இந்த குழாய் மாற்றக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருது. இந்த குழாய் மாற்றும் பணி நடக்கக்கூடாது. அதே போல கைது செய்ய 9 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தது. தற்பொழுது நம்ம கிராம மக்கள் வாயில கருப்பு துணி கட்டி அமைதியா பேரணி என்பது போறாங்க. இந்த பேரணிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில தடையை மீறிதான் பேரணி போயிட்டு இருக்காங்க. தமிழரசன், மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களோட அச்சத்தை போக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா காதர் உசேன்? அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓஎன்ஜிசி இந்த குழாய் அடைப்பு பணி முடிவடைந்த பிறகு இந்த இடத்துல வேற எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அவர்களுக்கு உரிய இழப்பீடு என்பது வழங்கப்படும். தண்ணீர் கிடைக்க 24 மணி நேரம் தண்ணீர் கிடைக்க, காற்று கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். அது மட்டும் இல்ல, மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மக்கள் அச்சப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஒரு குழு அமைத்து அவரோட பேசி இது குறித்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 9ஆம் தேதிக்குள்ள இங்கு உள்ள காவல்துறையினர் அனைவரும் வெளியேற வேண்டும். அதே போல வெளியேறி இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் 10ஆம் தேதி நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படையில் 10ஆம் தேதி கதிராமங்கலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த போவதாகவும் மணியரசன், நெடுமாறன் உள்ளிட்ட ஒரு அமைப்புகள் நேற்று அறிவிச்சிருக்காங்க. வேதவள்ளி, காதர் உசேன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம்.